எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி சிக்கன் மந்தி சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்படின்னா இந்த சிக்கன் ஹனி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பேனில் மிளகு, ஏலக்காய், கிராம்பு, சீரகம், மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வறுத்து அரைச்சி பொடியாக எடுத்துக்கிறங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை கழுவி வச்ச கோழிக்கறியில் போட்டுக்கலாம். இது கூட அப்படியே 2 சிக்கன் ஸ்டாக், அது கூட கொஞ்சம் வினிகரும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அப்படியே ஊறிட்டு இருக்கட்டேன். 10 மினிட்ஸ் சிக்கன் நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ பேன் ஹீட் ஆனது அந்த மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து தாராளமாக தண்ணி சேர்த்துக்கிறங்க. ஏன்னா இந்த தண்ணி வச்சு தான் நம்ம ரைஸே பண்ண போகிறோம். இப்போ இன்னொரு சட்டியில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, தேவையான அளவு உப்பு, இது கூட நம்ம கோழி வேக வச்சிருக்கிற ஸ்டாக்கையே ஊற்றிடலாம். சப்போஸ் இந்த ஸ்டாக் பத்தலைன்னா நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் அரிசிக்கு ஏற்ற மாதிரி. இந்த கேப்பில் இன்னொரு பேனில் ஆலிவ் ஆயில் சேர்த்து நம்ம வேக வச்சிருக்கிற கோழியை பெப்பர் போட்டு சாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரைஸ் தம் போடுற ஸ்டேஜ் வரும்போது நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆலிவ் ஆயில், கொத்தமல்லி, அதுக்கு மேலே சிக்கன் வச்சு அதுக்கு மேலே கொத்தமல்லி தூவி ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு இறக்குனா சிக்கன் ஹனீத் ரெடி. இந்த ரைஸ் வந்து யமானியோட ஃபுட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்க. பிகாஸ் sharing is caring. Thank you so much for watching. See you next time with another delicacy. Until then, bye.